ரிமோட்டை கொடுத்து நான் கிரிக்கெட் லைவ் பார்க்கணும். லூசு, மாமியார் மருமகளுக்கு விஷம் கொடுக்க போறாடா. முக்கியமா சீன் போயிட்டு இருக்கு சீரியல்ல. அதெல்லாம் டெய்லி தாண்டி போடுவாங்க, பாத்துக்கலாம் விடு. நீ ரிமோட்டை கூட டென்ஷன் ஆயிருவேன். என்ன பார்க்க போற? கிரிக்கெட் லைவ் தான் பார்க்க போறேன். உனக்கு லைவ் பார்க்கணும்னா வெளிய பால்கனில போய் ஸ்டார்ஸ் அப்பர் போ. என்ன நான் பார்த்தேன், முக்கியமான சீன் அது பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை? விஷம் குடிக்கிற சீன் அது டெய்லி எல்லா சீரியல்லையும் தான் போடுவாங்க, அப்படி பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. உனக்கு தோசை வேணுமா வேணாமா? தோசை ஊத்தி தர மாட்டேன். இப்போ எனக்கு ரிமோட் கொடுக்கலனா. சரி இந்தா வா, சீரியலே பார்ப்போம். விஷம் குடிக்கிறேன் இல்லையான்னு. இந்தா பாரு, எப்படியும் படம் தான் போட போறாங்க. இல்ல இரு, நான் தோம் போறாங்க பாரு. தொடரும் குடிச்சிருவா. இந்த தொடரும் போட்டாங்க இப்போ. ஐயோ சரி விடு, நாளைக்கு நான் அதுக்கு தான் சொன்னேன். வேற டிவில போடுறாங்க, நான் பார்க்கலாம் நாடகம். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. என்னடா என் ஃப்ரெண்டு செந்தில் இருக்கான்ல, ஆமா, அவன் பொண்டாட்டிலாம் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்டில் ஆட விடுறான். சரி, அவன் பொண்டாட்டிக்கு கூடனா இப்போ பிறந்த நாளைக்கு 5 பவுன்ல நகை எடுத்து கொடுத்தியானா? நீ என்னத்தை கிழிச்ச? அவங்கள சம்பாதிக்கவே வாங்கி கொடுக்குறியா? தெரியுதுல, நம்ம வேணா போய் அவன் வீட்டு முன்னாடி உட்காந்து அவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருப்போமா? சொல்லு. வேணாம் போ, அந்த சிங்க் பக்கத்துல சோப்பு வச்சிருக்கேன், போய் பாத்திரம் வளர்க்கு. விளையாட விட்றானா? விளையாடுறான் இப்பதான் அப்படியே. பப்பா கிரிக்கெட் விளையாடுறானா? கிரிக்கெட். ஷோ, இவனை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா இந்த லட்சணமா தான் இருக்கும். டேய் நாராயணே, வாடா இங்க. என்னடா? இஞ்சி நீ தான் 100 கிராம் வாங்கிட்டு வச்சேன்ன. ஆமா, 1940லயே காஞ்சி போன மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? சே, வாங்கிட்டு வந்திருக்கான் காய்கறி. என்ன தக்காளியா? எல்லாமே இவ்வளோ சாஃப்டா இருக்கு. எல்லாம் சூப்பு பண்ண போறியா இன்னைக்கு? நாட்டு தக்காளி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஆமா, உன்னை பார்த்தாவே கேன பையமா இருந்திருக்கும். கெட்டு போனதெல்லாம் வேண்டாம், தள்ளிடலான்னு தள்ளியிருப்பியான். ஒரு வாரம் வச்சு செய்யலாம்னு சொல்லி தக்காளி வாங்கிட்டு வர சொன்னா இப்படி கொலகொலன்னு வாங்கிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் பாரு, கெட்டியா தான் இருக்கு பாரு. ஆமா, கெட்டியா கிளிக்குது. அதெல்லாம் ஓட்டை, புழு இருக்கா பூச்சி இருக்கா எதுவும் பார்த்து வாங்குறது இல்ல. இது என்ன கொத்தமல்லி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினேன்? 20 ரூபாய்க்கு. ஐயோ, அவன் ஓசியா வாங்கிட்டு வரான், 20 ரூபாய்க்கு வாங்குவியா? போய் கேட்டுட்டு வா போ. இதெல்லாம் திருப்பி போய் கொடுத்துட்டு வா போ. நான் மேனேஜர். மேனேஜரா இருந்தா இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுருக்க முடியுமா என்னால? இங்க பாரு, நீ எதுல வேணா மேனேஜரா இருந்துட்டு போ. வீட்டோட சிஇஓ நானு. இப்ப போய் இதெல்லாம் கொடுத்து காசு திருப்பி வாங்கிட்டு வா, இல்லைன்னா வீட்டு பக்கமே வராது. அவன் கூடயே உட்காந்து வியாபாரம் பண்ணு போ. இந்தா போ, போயிட்டு வா. நாடா வேர்க்குதுடி, அந்த ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைடி. ஆல்ரெடி 2ல இருக்குடா. எனக்கு வேற சைனஸ் ப்ராப்ளம்டா. 2ல உனக்கு எப்படி சைனஸ் ப்ராப்ளம் வந்துச்சு? எனக்கு வந்துச்சு இன்னையில இருந்து. நீ சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல புதுசா நீ ஏன் நோய் கிரியேட் பண்ணிக்கிற? இப்போ எனக்கு சைனஸ் இருக்கிறது முக்கியமா, உனக்கு காத்து வேணுங்கிறது முக்கியமா? அப்புறம் இதுல எப்படி தூங்க முடியும்? வெக்கையா இருக்கு. பட்ட பகல்ல தூங்குறதே தப்பு. வேணும்னா போ, வெளியே காத்தோட்டமா இருக்கு, போய் தூங்கு போ. ஏன்டி நான் ஏன் பண்ற? 2 உனக்காக தான் வச்சிருக்கேன். எனக்கு குளிருது. வெயில் பல்ல காட்டி இழிக்குது, உனக்கு மட்டும் எங்க இருந்து குளிருது? குளிருதுடா. இன்பா, என்னடா? என் ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, பார்ட்டி கொடுக்கலாம், போயிட்டு வந்துட்டா ப்ளீஸ். சரி, எப்போ வருவ? 1 ஹவர்ல வந்துடுவேன். உனக்கு 1 ஹவர்னா வந்து 3 மணி நேரம் தானே உன் கணக்குப்படி? இல்லடி, எப்போ வருவ? சரி 10 மணிக்கு ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துடுவேன், சரியா? 10:01 ஆச்சுனாலும் நான் கதவை அடைச்சிட்டு காலிங் பெல் எல்லாம் சைலண்ட்ல போட்டு படுத்துருவேன். அப்புறம் நீ போய் அவன் கூடயே தெருவில் தூங்க வேண்டியதான். பரவாயில்லையா? ஹலோ மச்சான், எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்கு. ஆமாடா, வரலடா, பாருங்கடா. சரி, ஓகே. ஏன் தங்கம் போலியா? சரி விடு, நம்ம பார்ட்டி பண்ணலாம். இங்கே வா. என்ன பார்சல் இது? க்ரீம்டா. எத்தனை அடி பார்சல் வரும் ஒரு நாளைக்கு? டேய், இன்னைக்கு 1 தான் வந்திருக்கு. சரி, நேற்று 1 வந்துச்சு. அது வந்து ஃபேஸ் வாஷு. அதுக்கு முன்னாடி நாள் வந்தது அது நைட் க்ரீமு. சரி 60% ஆஃபர்ரா, அதனால தான் வாங்குறேன். உடனே ஓவரா செலவு பண்றேன்னு நினைக்காத. சரி, எவ்வளோ இது? 2500. 2500 ரூபா. ஆமா, 60% ஆஃப். ஆமா. இப்போ தாண்டி தெரியுது நான் சம்பாதிக்கிறதுல எங்கே போகுதுன்னு. ஓ, இப்போ வந்து நான் வேலைக்கு போகலன்னு நீ சொல்லி காட்டுற. நீ வந்து அப்படியே கோழி கோடியாக சம்பாதிக்கிற, நான் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே?
இனிமேல் வந்து உன்கிட்ட ஏதாவது வாங்கினேன்னா கேள்றா. சொல்லிட்டு அதையாவது எடுத்துட்டு போறதான்னு பாரு, அதையும் எடுத்துட்டு போறத பாரு. பா என் ஃப்ரெண்டு தெரியும்ல, யாரு? இப்போ கூட ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. ஆமா. பாவண்டி அவன் டீ குடிக்க கூப்பிட்டா கூட வெளியே வர்றதில்ல. ஏன்? கல்யாணம் ஆச்சுல, வைஃப் ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. முன்னாடி பிச்சைக்கார மாதிரி பஸ் ஸ்டாண்டா சுத்துவியான், இப்பதான் மனுஷனா இருக்கான்னு சொல்லு. அப்படி இல்லை, நீ முன்னாடி ஜாலியாக எங்க கூடலாம் வருவியா, இப்போ நம்ம கூண்டில் அடைச்ச பறவை மாதிரி இருக்கியா பாவம். இப்போ நீ அவனை சொல்ற மாதிரி தெரியலையே. அவனை தாண்டி சொல்கிறேன். நான் எனக்கு என்ன, நான் கூண்டில் அடைச்ச போகிறது ஆனால் லவ் பேர்ட்ஸ். கூண்டில் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன். ஒரே ஒரு டீ போறியா? போடுறேன். கூண்டில் அடைச்ச பறவையான். இன்பா, ஏன்டா அந்த வெள்ளை கலர் சட்டையில் ப்ளூ கலர் கோடு போட்டது இருக்கும்ல, அது எங்கே காணா? அங்கதான்டா வச்சேன், பாருடா ஒழுங்கா. வச்சதான் வச்ச இடத்துல வைக்கிறாங்க, டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஏய் இல்லடி, வந்து எடுத்து கொடுறி. இப்போ நான் வந்து எடுத்து கொடுத்தேன்னா என்ன பண்றது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வந்து எடுத்து கொடுவா. கண்ணு தெரியாத கபோதி மாதிரி வச்ச இடத்துலயே தேடுவான் இவன் ஒருத்தன். இரு வரேன். என்ன கண்ணும் தெரியறதில்ல ஒன்றும் தெரியறதில்ல, எத்தனை வேலையை விட்டுட்டு வரணும் உனக்கு? என்ன எடுத்து கொடுத்தா? தானே வச்சிருக்கேன், அப்புறம் உடனே என்னைய சொல்ல வேண்டியது. கண்ணுல பாரு, வாயிலேயே தேடாத. என்ன? கண்ணுல தான் பார்த்தேன். ஏய் என்ன நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்புறம் ஏன் 2 மில்லிமீட்டருக்கு ஐப்ரோ தூக்குன? இப்ப இல்ல வாவ் அப்படி சொல்லுவாங்கல்ல, வாவ் அப்படி சொன்னேன். நல்லா இருந்துச்சா? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? வை வை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பிடு. கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 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 கரெக்டா இருக்கு போதும். இல்ல இல்ல கிச்சன்ல உப்பு தீந்துருச்சு, நீ வாங்கி வச்சிருந்தேன்னா இன்னும் சூப்பரா பண்ணியிருப்பேன். உப்பு வாங்கிட்டு வந்துரு, வெளியே போலாம் சரியா? அரேனே ஜொமேட்டோ ஆர்டர் செக் பண்ணணும். இந்த பாஸ்வேர்ட் போடு. நல்லா கைக்கு நான் போட்டு தரேன். என்னத்துக்கு லாக் போடுற? இன்னும் இசட்டா? ஃபர்ஸ்ட் எல் வச்சிருந்த, ஏண்டி என்னத்துக்கு மாத்தின? பாஸ்வேர்ட் தானே. ஹேக்கர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. யாரு ஹேக்கர்? நானா? அப்படிலாம் கிடையாது, நார்மலா சொல்றேன். சரி இசட் என்னத்துக்கு வச்ச? ஜொமேட்டோ இசட்ன்றனால அப்படி இசட்டுன்னு வச்சேன். என்ன உனக்கு தான் தெரியல, சாப்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் இசட் வச்சேன். குடு கான்டாக்ட்ஸ்ல ஏதாவது இசட்ல பேர் இருக்கான்னு தேடுறேன். சாரா ஜோயான்னு எவ்வளவு இருப்பால இருக்கட்டும். அதுக்கப்புறம் உனக்கு 0 டின்னர் தான். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க. டீ பஜ்ஜி மட்டும் போட்டு கொடுங்க ப்ளீஸ். டீ மெதுவா பேசு, ஏன் கத்துற? டீ பஜ்ஜி மட்டும் போட்டு கொடுங்க ப்ளீஸ். இது என்ன வீடா இல்ல சரவண பவன் ஹோட்டலா? எவனை கேட்டு வர சொன்ன? என்னத்துக்கு இப்போ வந்து சொல்ற? சர்ப்ரைஸா வந்துட்டானுங்க, நீ என்னடி பண்ண சொல்ற? ப்ளீஸ் டீ போட்டு. 5 நிமிஷம் வேலை. இது சர்ப்ரைஸ் இல்ல, சாக்கு. டீ வேணா போடுறேன். இந்த மூல கடையில போய் சமோசா ஏதாவது இருந்தா வாங்கி கொடு. என்ன எல்லாம் பஜ்ஜி இதெல்லாம் போட முடியாது. ப்ளீஸ் டி, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓ பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்றது? நிறைய பிரஸ்டீஜ் குக்கர் மாதிரி வெடிக்க வைக்காத என்னைய, தயவு செஞ்சு ஓடிரு. இங்க ஏதோ பாத்திரத்தை தூக்கி அவங்க மண்டையிலே போட்டுருவேன். போ. சரி போய் டீ மட்டுமா போடுறேன் போ. ஏய் அம்மா வீட்டுக்கு இந்த வாரம் போலாமான்னு சொல்லி 1000 வாட்டி கேட்டேன். ஒழுங்கா பதில் சொல்றியா? எதை பத்திரா இழுச்சிக்கிட்டு இருக்க? வடிவேல் வாய்ஸ் இந்த பூனைக்கு போட்டிருக்கேன் பாரு. இந்த பூனை தான் எனக்கு வந்து பதில் சொல்லுமா? என்ன சரி போலாம். ஒன்றும் தேவை கிடையாது, மறந்துரு. எங்க அம்மா வீட்டுக்கு போவேனா, எங்கேயும் போவேனா, போய் அந்த பூனை கூட குடும்பம் நடத்து. நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. போயிட்டு வா, சந்தோஷம். போறேன்டா, போகதான் போறேன். போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? சரி போ கிளம்பு போ. Why you married your wife? Because I love danger.